ஆமேன். என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக என் தெய்வ பிள்ளைகள் நீங்கள் வந்திருப்பீன்னு நினைக்கிறேன். இந்த ஊழியத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு தீர்க்க தரிசன சத்தம். கடைசி நாளில் நான் உங்களோடு வசனத்தை வார்த்தையை குறித்து நான் உங்களோடு பேசினேன். இந்த தினத்திலும் ஆமேன். தேவனுடைய மகிமையான வசனத்தை புதிய தலைப்பினை கொடுக்கும்படிக்கு நான் வரப்போகிறேன். நீங்கள் இந்த செய்தி கேட்கிறீங்க, எங்களோட தொடர்பு கொண்டு பேசும்படிக்கு இல்லை உங்களை கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளும்படிக்கு கேட்டுக்கொள்ளுகிறேன். குறைகளை நிறைவுகளை எங்களிடத்தில் சொல்லுங்க. ஆமேன். இல்லாவிட்டால் நிறைவை சொல்லாவிட்டாலும் இந்த செய்தியில் குறைவு இருந்தால் அடியிடத்தில் தெரிவிக்கும்படிக்கு நான் உங்களது செய்தி போல கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் குறைகளை உங்களுக்கு நிறைவாக்கி இந்த ஒளிபரப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தி மூலமாக சாட்சிகளாய் உங்களை எழுப்பும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக. என இது மாம்சத்தில் ஒரு வார்த்தையும் கர்த்தரோடு பேசாதபடிக்கு ஆவியிலே உங்களோடு பேசும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அநேகர் வேத வசனங்களையும் வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய சத்தியத்தையும் ரகசியத்தையும் அறியாது இருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் பிள்ளையை பெற்றிருக்கிறீங்க, வளர்த்திருக்கிறீங்க. ஆனால் பிள்ளையை கரெக்டாக நீங்கள் நடத்த வேண்டும் என்றால் பிள்ளையுடைய ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் செவ்வொரு சீர்பட உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தி செல்ல முடியும். அதுபோலதான் இந்த வேத வசனம் உங்களுக்கு என்ன சொல்கிறது? நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டால் வேத வசனங்களை கை கொண்டு நடப்பது எளிதாக இருக்கும். பரலோராஜ்யத்தின் ஜீவிதம் ஜீவிப்பது, பரலோராஜ்யத்தின் அழுக்குள் போவது எளிதாக இருக்கும். அது எங்கு வாழ்ந்திருக்கிறது என்றால் சத்தியத்தை அறிகிற அறிவில். சத்தியம் எப்படி வெளிப்படும்? தரிசனம் மூலமாய், தீர்க்க தரிசனம் மூலமாய், இல்லை தீர்க்க தரிசிகள் மூலமாய் வெளிப்பமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்து கொடுப்பார். அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த வரங்களை பெற்றுக்கொள்வது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. அதுக்காக பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள எங்கும் போக வேண்டிய தேவை கிடையாது. ஆவியாத்ம சரீரத்தில் நம்ம தூய சிந்தனை உடையவர்களாக இருந்தால் பரிசுத்த அபிஷேகம் நமக்குள் நடைபெற்றிருக்கும். ஆமேன். இல்லை ஒரு பாஸ்டர் தலைக்கு மேலே கை வச்சதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும். இல்லை அங்கே அந்த ஆமேன் பாஸ்டர் தலையில் கை வச்சாதான் பரிசுத்த அபிஷேகம் கிடைக்கும். கிடைக்கக்கூடாது. அது பழைய பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. நாங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுஷம் பண்ணப்பட்டு பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்களாய் ஒரு ஐக்கியத்துக்கு கூட நாங்கள் இணைந்து இருக்கிற ஊழியக்காரர் தான் நான் பேசுகிறேன். ஆமேன். அது வேலையில் அப்போ அபிஷேகம் ஒரு மகிமையான ஒரு தெய்வ பணிக்காரர் எங்கள் மேலே வைக்கிறாருன்னா அவங்க ஐக்கியத்தைகளை சேர்த்துக்கொள்கிறாங்க. அந்த ஐக்கியத்துக்குள்ள நாங்கள் சேர்க்கப்படுறோம். அதுக்காக தான். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் தான் கொடுக்கணும். பரிசுத்தாவி என்றால் உங்கள் சிந்தனையில் எண்ணங்கள் பரிசுத்த சிந்தனை உள்ளதாக இருக்கும். சுத்த இருதயமே. ஆமென். இதை குறித்தெல்லாம் நாம் உங்களுக்கு பேசியிருக்கிற இன்னும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. அப்போ இது தீர்க்க தரிசன ஊழியம்.
சத்தியத்தை அறிய முடியும். ஆமேன். இதில் சத்தியம் வெளிப்படுகிறது. கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டுக்கொண்டு அது நடக்க உங்களுக்கு ஒப்புக்கொள்ளுங்க. உங்கள் புருஷனை அறிந்து கொள்ளலாம், உங்கள் பிள்ளைகளை அறிந்து கொள்ள எப்படி அவர் எதை விரும்புகிறார் என்று சொல்லி அதன்படி அவரிடத்தில் நடந்து கொள்ளும்போது எப்படிப்பட்ட குடிகார கணவனை நீங்கள் சீர்திருத்த முடியும். ஆமேன் என்றுதான் நான் உங்களுக்கு அறிவுரையாகவும் போதகமாகவும் புத்தி சொல்லுதல் மூலமாகவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். கேட்க தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு புத்தியில, ஞானத்தில், அறிவில் எல்லாவற்றிலும் ஊழியக்காரர்களை விட போதிக்கிற உலகத்தில் இருக்கிற மனிதர் நீங்கள் அறிவில் சிறந்திருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமேன். ஆமேன். இயேசுவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் வேத புஸ்தகத்தில். அப்போ ஞானத்தில் யாருக்கும் குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுற ஜனங்களுக்கு மத்தியிலே ஞானம் இஷ்டம் போல வளர்ந்து கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஞானத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கா காத்திருக்கணும்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர்கிட்ட காத்திருந்தால் தான் ஏதாவது ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் தான் வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. அதை குறித்து தான் இன்றைக்கு நாளில் நான் உங்களுக்கு தொடர் செய்தியாக கொடுக்க போகிறது. கர்த்தருக்காய் காத்திருப்பதன் பலன் என்ன? நம்ம அநேகர் காத்திருக்கிறாங்க. ஆமேன். இங்க டிவி வாங்குவதற்கு லைனில் காத்திருக்கிறாங்க. ஆமேன். அல்லேலூயா. மண்ணாக போட மண்ணெண்ணைக்காய் காத்திருக்கிறாங்க. பஸ்ஸுக்கு போகும்போது, பிரயாணப்படும் போது பஸ்ஸுக்காக காத்திருக்காங்க, ட்ரெயினுக்காக காத்திருக்கிறாங்க. ஆமேன். என்ன பிளைட்டுக்காக காத்திருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் ஆமேன் காத்திருந்தால் தான் ஒரு மனுஷன் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல வரங்களை பெற்றுக்கொள்ளவும் காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நன்மை பெறவும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லா உலகத்து மனுஷர்களும் உலகத்தில் எல்லா இடத்திலும் போய் காத்திருப்பதற்கு நேரம் கிடைக்கிறது. சபைகளில் கர்த்தர் சமூகத்திலே தேவனுடைய நன்மை பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நேரமில்லை. காத்திருப்பதற்குள்ள பொறுமையும் இல்லை. அவர்கள் அதை இழந்து போக நிமித்தமாக அநேக ஜனங்கள் சில நன்மையை இழக்கிறார்கள், சில ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள், சில பொறுமையை இழக்கிறார்கள், சில வரங்களை இழக்கிறார்கள். அது அவர்கள் அழிவையும் சம்பாதித்துக் கொள்ளுகிறார்கள். அதையும் அவர்கள் அறியாதும் இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த ஆண்டோட நம்முடைய ஊழியத்தில் உள்ள வாக்குத்தம் என்ன? அறுவடையின் ஆண்டு. ஆமேன். அறுவடையின் ஆண்டு. 6 மாதம் முடிந்து 7வது மாதம் நமக்கு ஆரம்பிக்க போகிறது இன்றைக்கு. ஆமேன். இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறது. அந்த சூழ்நிலையில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். கேட்க செய்வப்படுகிற நாம் நன்றாக ஒரு காரியத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கே காத்திருக்கிறோம், எதற்கு காத்திருக்கிறோம்? திருமணத்துக்காய் காத்திருக்கிறோம், குழந்தைக்காய் காத்திருக்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கூட சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு பாதத்தில் காத்திருக்கும் போது அவர் எப்படிப்பட்ட பலனை பெறுகிறாங்க நீ பைபிள் சொல்கிற அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 30-31 வாசித்து பார்த்தா,
கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் புதுபலன் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தர் காத்திருக்குள்ள புதுபலன் அடைந்து கழுகளை போல சேட்டைகளை அழித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயாம், அல்லேலூயாம், அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இளைஞர்கள் இளைப்படைந்து ஆமென் சோர்ந்து போவார்கள். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். அவன் இளைஞர்னா உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து அவங்களுக்கு சொல்லுவோம். வாலிப வயதில் ஒரு மனுஷன் சோர்வை காணலாம். ஆனால் கர்த்தருக்காய் காத்திருக்கிற மனுஷன் எப்போதும் பலத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பலன் அசையக்கூடாத ஒரு பலன். அந்த கர்த்தருக்காய் காத்திருக்க முடிவில் எப்படி இருக்கும்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றிருக்கும். எத்தனை முதிர் வயதானாலும் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அதுதான் சொல்றார். எத்தனை வயசு உனக்கு தாண்டி போனாலும் கர்த்தருக்குள்ள உண்மையா நீ வாழ்ந்து வருகிற உனக்கு முதிர் வயதானாலும் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் பெற்றிருக்கோம். அப்பதான் இங்க இளைஞர்களை குறித்து சொல்லி இருக்கிறார் தீர்க்கதரிசி. இளைஞர்கள் சோர்வடைந்து இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிற மனுஷர்கள் புதுபலன் அடைந்து ஆமென் புதுபலன் அடைவார்கள். இந்த கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஜனங்களை குறித்து நம்ம சொல்லும்போது ஆமென் அநேக காரியங்களை குறித்து கர்த்தருக்காய் காத்திருந்த மனுஷர்கள் அநேகர் அவை பெரிய மேன்மை கண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்ல முடியும். அவை என்னுடைய சாட்சியம் கூட நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியும். ஏன் அப்படி பார்ப்பீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் காத்திருக்காம இந்த ஊழியத்துக்குள்ள வரல. எத்தனையோ நாள் கர்த்தரை பாதத்தில் விழுந்து கிடந்தேன். எத்தனையோ 40 உபவாசம் 8 முறை 40 உபவாசம் இருந்திருக்கிறேன். ஆண்டு தொடக்கத்திலிருந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் தொடர் 40 உபவாசத்தை நான் விட்டு இப்போ வாரம் 3 முறை கர்த்தர் சமத்தில் காத்து கிடக்கிறேன். ஆமென். பிள்ளைகளே, அதனுடைய பலன் என்ன? நான் குறிப்பிட்ட இந்த உடைய பகுதியில் கர்த்தர் எனக்கு குறிப்பிட்ட நன்மைகளை கொடுத்து அந்த தேசத்தை சாட்சி அளிக்கவும், அநேக ஊழியக்காரர்களை எழுப்பவும், அநேக வியாதித்தருக்கு சுகம் கொடுத்து லட்சோலட்சம் ஆண்டு போற ஆத்மாக்களை உயிரோடு வழிநடத்தக்கூடிய கிருபையை கொடுத்தார் என்றால் இது கர்த்தருக்கு காத்திருக்கிற நிமித்தம் கிடைத்த பலன். குறிப்பாக நான் சொல்லுவேன்னா, என்னுடைய ஊழியம் இருக்கிற பகுதி மேம்பால கடற்கரை கிராமத்தை பக்கத்தில் உள்ள ஒரு கிராம பகுதி, கடற்கரை கிராமத்துக்கு மேல இருக்கிற ஒரு கிராம பகுதி, கிராமத்தில் தான் இருக்கிறேன். உடை கட்டப்பட்டிருக்கிறது. அவன் பாருங்க, நான் கடற்கரையில் போய் உட்காந்து பகல் வேலைகளெல்லாம் கட்டளை பாலத்தில் விழுந்து கிடப்பேன். அங்கு வேறு மரம் எதுவும் நிற்காது, தென்னை மரம் மட்டும்தான் நிற்கும். அது தென்னை மரத்து நிழல்ல உட்கார்ந்து அப்படியே ஒரு தர்க்கியை போட்டாலும் உட்கார்ந்து 1000 சோத்திர பணிகளை முழங்கால் படியிட்டு அப்படியே நின்று முழங்கால் நின்று கைகளை தேவ சமத்தை உயர்த்தி சோத்திரப்படி சொல்லிக்கொண்டே இருப்பேன். சோத்திரப்படி சொல்லி உபவாசத்தோடு இருக்கிறபடினாலே பாருங்கள், அப்படியே பயங்கர சூழலில் விழுந்து விடுவேன். அப்படியே விழுந்து கிடக்கும் போது அது தென்னை மரமானது
நேரம் மாற மாற அப்படியே மாறி போய்விடும். நல்ல 12 மணி 1 மணி, ஆமே 10 மணி 11 மணி, இந்த சூடு நல்ல கணக்கடை மணலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படியே அமைத்தல் நல்ல சூடு கணக்கடை இருக்கும். அப்படியே நான் படுத்து கிடப்பேன். அங்கே அதிக நடமாட்டம் இடம் பகுதி உள்ள இடம் அல்ல. சிலராக குடித்து விட்டு அந்த பகுதி கடலோர சகோதரமாக வரும்போது என்னை தப்பி என்று தட்டி பார்ப்பார்கள். ஏன் இந்த வெயிலில் கிடக்குறீங்க அப்படின்னு. அந்த பைபிளையும் புக்கி பார்த்தோன்னே அவங்களே பயந்து ஒதுக்கி போய்விடுவார்கள். அது அவங்க கட்டின ஹிருதயம் உள்ளவர்கள் தான். அதனால் அவங்களுடைய அந்த பயபக்தியை பார்க்கும்போது மிகுந்த எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னப்பா வெயிலில் கிடக்குறீங்க அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் நான் உணர்வடைந்து அடுத்த தென்னை மர நிழல்ல போய் உட்கார்ந்து மீண்டும் சொல்லி கொண்டிருப்பேன். இப்படி கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்ததன் பலனாகத்தான் கர்த்தர் என்னை ஒரு ஐக்கியத்தில் சேர்க்கும்படிக்கும் அநேகரை ஐக்கியங்களில் சேர்த்து வைக்கும்படிக்கும் ஆற்றல் ஊழித்த மம்மியை பிரயோஜனப்படுத்தும்படிக்கும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். வாழ்க்கைய பலனை கொடுத்தார். ஆத்மீக பலனை கொடுத்தார். நாம் அதை படித்தோ இல்லை இன்னொரு காரியம் செய்து நாம் வேதத்தை போதிக்கக்கூடிய கிருபை கிடைக்கவில்லை. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தோடு பகுதியை எடுத்தால் இந்த புதுமலைங்கிற பகுதியை நான் 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் இல்லை, நான் அப்படியே பிரசங்கம் பண்ணி கொண்டு போய்கொண்டிருக்கிற அளவுக்கு கர்த்தரை கிருபையை கொடுத்திருக்கிறார் என்றால் அது கர்த்தருக்காய் காத்திருந்ததுடைய பலன் நிமித்தம் கிடைத்த பலன். அப்போ நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் காத்திருந்த என்ன கிடைக்கும்? 40 வருஷம் இருந்த உடனே ஒரு நபரத்தை கேட்ட கேள்வி, 40 வருஷம் இருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று ஒரு நபர்கிட்ட கேட்டார். என்ன வரம் கிடைத்தது என்று. சிலர் கேட்டாங்க, என்ன விஷயத்தை பெற்றுக்கொண்டீங்க, என்ன அதிகாரத்தை பெற்றுக்கொண்டீங்க? ஆமேன், நான் அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தரை கருவிட எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் தேவ கிருபைக்கும் தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் நம்மை கருவினை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நம்மளை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களை என்னை காத்து வல்லத்துவரை கர்த்தர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நான் காத்திருந்தது ஆமேன் எதற்காக? கர்த்தரிடத்தில் கிருபா வரைகளையும் கர்த்த பூமியில ஊழித்த கிருபையும் கர்த்தருடைய தாழ்மையும் பொறுமையும் அன்பையும் சேர்த்து வாங்குவதற்காகவே நான் கர்த்தரின் சமூகத்தில் உபவாசங்கிற கிருபை பயன்படுத்தும்படிக்கு மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு உபவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தேன். மாம்சம் வெளிப்படாதபடிக்கு, மாம்சத்தின் கிரியைகள் சாகடிக்கப்படும்படிக்கு. அப்போ நான் அவங்கள்ட்ட திருப்பி என்ன பண்ண சொல்ல தெரியுமா? ஐயா, எனக்கு கர்த்தரிடத்தை காத்திருந்த பலனாக எனக்கு வரங்கள் எதுவும் கொடுக்கப்பட்டதோ என்று எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். முதலாவது ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதைதான் என்னுடைய வசனத்தினுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தில் எனக்கு கிடைத்த ஒப்பந்தம். அப்போ என்னுடைய சபைக்குற விசுவாசிகளிடத்தில் நான் சொல்லுகிற ஒரே காரியம், நீ கர்த்தரை தேடு, முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, முதல் ஆண்டுக்கு பிரியமான பிள்ளையா நீ மாறு, உனக்குரிய நன்மை எல்லாம் கர்த்தத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்ப இந்த இளைஞர்கள்
இளைப்பறை அடைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களோ புதுபலன் அடைவார். ஆமென். வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன் பலன் அடைகிறான். அப்ப பலனடைகிறான் சொன்னோன்னா அன்றைய நினைப்பாங்க, உலகத்தில் பயங்கர ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய பலன் கிடைக்கும். அப்ப நீ சொன்னீங்க, நான் ஆரம்பம் சொன்ன வார்த்தையை நான் விட்டுக்கிட்டு நான் மாறி வர்றேன். இப்ப நீங்க புது பலன் 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 வேற பலன் வேற. பலனுங்கிறது அப்படி, பலன்கிறது உங்க சட்டத்துடைய பலத்தை குறிக்குது. பலன் வாலிப எழுதி விடுறான், சோர்ந்து போறான். ஆனா வசனம் முதியவர்கள் சொல்லி இருக்கு, முதிர்வய காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நல்லா கவனிக்கணும், இதான் சத்தியம் என்பது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வாலிபருக்கு இல்லாத பலன் யாருக்கு இருக்கு? முதியோர். அது எப்படி இருக்கு? வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷங்க வாலிப வயதிலும் ஆமென் ஆண்டோருக்கு போய் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு முதிர் வயது வரும்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாயிருக்கிறது. அதே நினைக்கிறாங்க, முதிர் வயசாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதான் நீங்க சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு மனுஷனுக்கு அவன் பலவிதமான அனுபவத்தை முதியோர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முதியோர்கள் ஆலோசனை கேட்காம எந்த வீட்டில் இருந்தாலும் சரி ஆமென் முடிவு எடுக்கிறது நல்லதல்ல. ஒரு வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப எல்லை விழுந்துருவான் வாலிப உலகத்தில். ஒரு முதியவர்களுக்கு ஆமென் அந்த வருஷத்தோட உண்மையான சத்தியம். முதியோரத்தை நீ ஆலோசனை பெற்று பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி இருக்கிறேன். ஒரு வீட்டில் சம்மந்தம் பார்க்க போய் இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் சம்மந்தம் பார்க்க பொண்ணு கொடுக்க போறாங்க, பார்க்க போறாங்க. பொண்ணு கொடுக்க போயிறாங்க. பையனை விசாரிக்க போய் குடும்பத்தோடு பேசுவதற்கு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பயங்கரமா பெரிய பங்களாவா இருக்கிறதாம். ஒரு முதியவர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு தாத்தா ஒரு பாட்டின்னு வச்சுக்கலாம், அதில் பக்கத்தில் உட்காந்து இருக்கலாம். அப்போ எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. அங்கெல்லாம் பயங்கரமான தோரணையோடு எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா ஆகாரங்களை வச்சு எல்லாம் பேசி சந்தோஷமா ஜெகஜகா இருக்கிறாங்களாம். அவர் நல்லா பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்களாம். அப்போ அதில் இருக்கிற ஒரு மனிதர் அந்த ஐயா எப்படி இருக்கிறீங்க, நீங்க எப்படி விசாரிச்சு இருக்கிறாங்க. மீதமுள்ளவர் யாருமே அவரை விசாரிக்கல. ஆமென். ஆனா அந்த முதியோர் சொல்லிருக்கிறாரு, யா இதெல்லாம் பார்க்காதீங்க, உள்ள எல்லாம் போட இருக்கு அப்படின்னாரா. ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார். ஆமென். அப்படி கேட்டுக்கிட்டா அவர் அப்படியே அவங்க வந்து கூட்டத்தோடு போயிட்டாராம். அப்போ இந்த வார்த்தை வீட்டில் போய் நீங்க ஒரு நபர் மட்டும் அந்த கேட்ட நபர் மட்டும் அவர் சொன்னாராங்க. அது சம்மந்தம் கொடுக்குறவங்கள்ட்ட அந்த வீட்டில் இருந்த ஒரு முதியோர் சொன்னாரு, அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதனால நீங்க கவனிச்சு அந்த வீட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன்னா, அங்கே கரெக்டான அனுபவம் இருக்கிறது. பிள்ளைகளை எச்சரிக்கிறது அவரு, நீ இந்த போக்கு போகாத போய் நல்லா இருக்காது. நீ பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, இந்த போக்கு போகாத போய் நல்லா இல்லை நீ. ஆனால் எதுவுமே கேட்பது கிடையாது புதியவருடைய வார்த்தைகளை. அது நிமித்த அநேக குடும்பம் நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் இடறிக்கொண்டிருக்கிறார்கள், வாலிப சகோதரிகள் இடறிக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றெடுத்த தகப்பனை பார்த்து
பெற்றெடுத்த தாயை பார்த்து, தன் குடும்பத்தை கட்டி காத்து நடத்தி வந்த தாத்தா பாட்டியை பார்த்து, உங்களுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், அப்படி என்று உதாசீனப்படுத்தி கொண்டு போகிற நிமித்தம் தான் இந்த வேத இளைஞர்கள் களைப்படைகிறார்கள், சோர்ந்து போகிற சூழ்நிலைக்குள் வருகிறது. ஆகவே வசனம் என்ன சொல்கிறது? நீ கர்த்தருக்காய் காத்திருக்கிற புதுபலன் அடைவார்கள். அதான் வேதம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபன் தன் வழியினால் சுத்தப்படுத்தபடியும் வேத வசனத்தை கை கொண்டு அந்தபடி நடப்பதினாலே என்று இன்னொரு வசனம் போய்த்திருக்கிறதை நான் உங்களுக்கு இந்த வேளையிலே நான் சுட்டி காட்ட நினைக்கிறேன். கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆமே, முதிர் வயது உள்ள மனுஷர்கள் அவரிடத்தில் எல்லா நிதானித்து அவர்கள் பயிற்சியை அனுபவித்து இருக்கிறார்கள். ஆமேன், அல்லேலூயா. இந்த வாலிபர் இழைந்து போவாங்க. இப்போ வாலிபன் தன்னுடைய வயசுல கர்த்தருடைய வழியை கை கொண்டு நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி நாளைக்கு இதே வசனத்தோடு அம்மே வாலிபர்களோடு பேசும்படிக்கு நான் உங்களுக்கு வருகிறேன். வாலிப வயதில் கவனமாக இருக்கணும். வாலிப சகோதரிமான செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. அதுபோல் முதிர் வயது உள்ள தாய்மார்கள், தகப்பமார்கள், அது மாதிரி தாய் தப்பும் பிள்ளைகள் எல்லாம் கவனமாக இருக்கணும். நம் பிள்ளைகள் நடத்துவதை குறித்து சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்பட பயம் வேணும். ஞானத்தோடு கர்த்தர் சபத்தில் காத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வீக தன்மை ஒரு இல்ல தலைவிக்கு தலைவர்களுக்கு ஒரு ஆமேன் பிள்ளைக்கு வேணும். அந்த பிள்ளை, அந்த தாய், அந்த தகப்பன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஜெயிப்போமா? கண்களை அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சொத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாய் காத்திருந்து இப்போ 1/2 மணி நேரம் இப்போ இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக இல்லை கையில் இருக்கிற செல்போன் மூலமாக இந்த நிகழ்ச்சி அவர் பார்த்திருக்கிறாங்க. இதனுடைய பலன் என்ன என்பதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இன்று உபத்திரவத்தின் குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உபத்திரவத்தின் கிருபைக்குள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எதெடுத்தாலும் குறை குற்றம், எதெடுத்தாலும் கட்டப்பட்ட சூழ்நிலைகள், ஒரு மனம் இல்லாத வாழ்க்கைகள், குடும்ப ஜீவிதம் படைத்திருக்கிற இப்படிப்பட்ட கிரியையிலிருந்து விடுதலை பெறும்படிக்காக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவை இப்போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இப்போ ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லங்களிலும் இறங்கி கிரியை செய்யத்தக்கதாக அப்படி எனக்கும் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்து உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே இவளுக்கு இருக்கிற இடங்கள் இறங்கி கிரியை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வேத வார்த்தையின் வழியாக காலையிலே நீங்கள் கண்ணீர் வடித்தீர்கள், இப்போது ஆனந்த களிப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் கிரியை நடப்பிப்பீராக. இப்போ துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், இப்போது கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் காலையிலே ஆமை வேதனையிலிருந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாளை தினத்திலே அவருடைய ஜீவிதத்தை ஆரம்பிக்கத்தக்கதாக நீர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய மகிமையை காண விடாதபடிக்கு போராடுற எல்லா துஷ்ட கிரியைகளும், போராடுற எல்லா துஷ்ட சக்திகளும் ஒளி கொடுக்க விடாதபடிக்கு, கனி கொடுக்க விடாதபடிக்கு, அவன் பிள்ளையுடைய கனியை புசிக்க விடாதபடிக்கு, தாய்த்தப்போடைய கனியை புசிக்க விடாதபடிக்கு
கணவனுடைய கனியை மனைவி புசிக்க விடாதபடிக்கு மனைவியுடைய கனியை கணவன் புசிக்க கூடாதபடிக்கு போடுகிற எல்லா துஷ்ட சக்தியுடைய கிரிகளும் பிரிவினையின் ஆவிகளும் ஒரு மனித சீர்கெடுக்கிற ஆவிகளும் பிள்ளைகளுக்குள் குடும்பங்கள் நஷ்டப்பட்ட கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்போது நான் ஜெபிக்கும் போது அது அப்படியே கட்டப்பட்டு அழிந்து போகும்படிக்காக கிருபை செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் வளர வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி சோர்ந்து துவண்டு போய் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எழுப்புதலின் ஆயுதமாக இந்த வார்த்தை வசனங்கள் பிள்ளைகள் கிடைக்கத்தக்கதாக வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தருக்காக வசனத்தின்படி எழும்பி பிரகாசி ஒளிகொடுக்க பெற்றோர் கனிகொடு கிருபை செய்வீராக. இதனுடைய ஆதிக்கங்கள் எல்லையை விட்டு மாறி போகட்டும். எந்தெந்த அமேன் நிகழ்ச்சிகளுக்கு செல்போன் மூலமாக அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ நிகழ்ச்சியின் விடுதலை கொடுத்து என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆணி வாய்ந்த கரம் எங்க பிள்ளைகளை தொடுவதாக. எங்க தேசம் விடுதலை காண எப்படிப்பட்ட கிரியைகளுக்கும் எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற வாலிபர்களோ முதியவர்களோ பணிந்து விடாதபடி எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயமெடுத்து தேசத்தில் ஒவ்வொரு பிரஜைகளும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக என் அன்பு பல தகப்பனை இருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் நான் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜைகள் மேலும் இறங்குவதாக. கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்பட்டு இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வார்த்தை கேட்டீங்க, நாடத்தில் தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.